ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் லவ்விங் சாய்ராம். நாம் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. ஏனெனில் நாம் தீங்கு செய்த அந்த பாவம் நம்மை என்றைக்கும் வந்து சேரும் என்பதற்கு ஒரு நடந்த கதையினை இப்போது பார்ப்போம். நீங்கள் மகாபாரத கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மகாபாரதத்தில் கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். கௌரவர்களுடைய தகப்பனார், அதாவது ஃபாதர் திருதராஷ்டிரன். அந்த பாரத போர் நடந்த பிறகு கௌரவர்கள் 100 பேரும் இறந்து விடுகின்றார்கள். துரியோதனன் உள்பட 100 சகோதரர்களும் இறந்து விடுகின்றார்கள். அப்போது அவருடைய தந்தையான திருதராஷ்டிரன் ரொம்பவும் வேதனை அடைந்து அழுது தவித்து கிருஷ்ணரை பார்த்து, ஏன் கிருஷ்ணா, என்னுடைய 100 குழந்தைகளும் இறந்து போய்விட்டன, 100 மகன்களும் இறந்து போய்விட்டன, இதற்கு என்ன காரணம் என்று கிருஷ்ணரை பார்த்து திருதராஷ்டிரன் கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், திருதராஷ்டிரா, ஒரு 50 பிறவிகளுக்கு முன் நீ ஒரு வேடனாக இருந்தாய். அப்போது ஒரு பறவையை பார்த்து நீ அம்பு எய்தாய். பறவை தப்பித்து விட்டது. ஆனால் அந்த பறவையினுடைய 100 குஞ்சுகளும் இறந்து விட்டன. அந்த பாவம்தான் 50 பிறவிகள் நீ எடுத்த பின்பும் உன்னை தொடர்ந்து வந்து இன்றைக்கு உன்னுடைய 100 மகன்களும் இறந்து விட்டார்கள். நான் 50 என்று சொல்லிவிட்டேன். திருதராஷ்டிரன் 50 பிறவிகளுக்கு முன்பு எய்த அம்பு 50 குஞ்சுகள் அல்ல, அந்த பறவையும் 100 குஞ்சுகளை அழித்து விட்டது. எனவே அந்த 100 குஞ்சுகளை அழித்த பாவம் இன்றைக்கு உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது என்று கிருஷ்ணர் சொன்னதாக ஒரு நிகழ்வு. எனவே நாம் எந்த உயிருக்கும் முடிந்தவரை தீங்கு செய்யக்கூடாது என்பது இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதைப்போல எந்த பிறவியில் நாம் பிறந்திருந்தாலும், குறிப்பாக இந்த பிறவியிலே நாம் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், எந்த விதமான தீய குணங்கள் நம்மிடம் இருந்தாலும், இறைவனை வணங்கி நாம் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு ஒரு கதை. வால்மீகி முனிவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய இராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி முனிவர். அவர் ஆரம்பத்தில் ஒரு வேடனாகவும் திருடனாகவும் இருந்தார். காட்டு வழியிலே வருகின்றவர்களை துன்புறுத்தி பயமுறுத்தி பொருள்களை களவாடுபவராக இருந்தார். ஒரு முறை நாரத முனிவர் அந்த வழியாக வருகின்றார். நாரத முனிவரையும் அந்த வேடனாக இருந்த வால்மீகி பயமுறுத்தி மிரட்டுகிறார். அப்போது நாரதர், நான் ஒன்று சொல்வேன், அதை நீ செய், உனக்கு வேண்டிய செல்வங்களை நான் தருகிறேன் என்று நாரதர் கூறுகின்றார். என்ன என்று கேட்கின்ற பொழுது, நீ நேராக வீட்டுக்கு போ, நீ இந்த திருட்டுத்தனத்தில் சம்பாதித்த அந்த பொருள்களையெல்லாம் உன் குடும்பத்தாருக்குத்தானே செலவழிக்கின்றாய், குடும்ப நன்மைகளுக்காகத்தானே செலவழிக்கின்றாய், இவ்வாறு திருடுவது பாவம் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அந்த நீ திருடிய பொருள்களை அனுபவிக்கின்ற உன்னுடைய தாய் தந்தை மனைவி குழந்தைகளை கேள், எனக்கு வருகின்ற பாவத்தில் நீங்களும் பங்கு கொள்வீர்களா என்று கேள் என்று நாரதர் சொல்கின்றார். அவ்வாறே வால்மீகி நேராக சென்று
நான் திருட்டு தொழில் வந்த அந்த பொருள்களையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உயிர் வாழ்கின்றீர்களே, எனக்கு வருகின்ற அந்த பாவத்தில் பங்கு கொள்வீர்களா என்று கேட்ட பொழுது தாய் தந்தை உட்பட அனைவரும் மறுத்து விடுகின்றனர். நீ திருடுவது உன்னுடைய தொழில், அதில் வருகின்ற பாவத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். உடனே ஒரு மனமாற்றம் வருகிறது. திரும்ப நாரதரிடம் வந்து நான் இறைவனை அடைய என்ன வழி என்று கேட்கின்ற பொழுது ராமா ராமா என்று சொல் என்று நம்முடைய நாரதர் சொல்லுகின்றார். அவருக்கு சொல்ல வரவில்லை, ராமா ராமா என்று சொல்ல வரவில்லை. பரவாயில்லை, அதற்கு பதிலாக மரா மரா என்று சொல் என்று நாரதர் சொல்ல, மரா ரமா மரா 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 என்று சொல்லி அது நாளடைவிலே மரா மரா என்பது ராமா ராமா என்று வந்து விடுகின்றது. அவர் அந்த இறைவனுடைய அருளால் பெரிய முனிவராகி இராமாயணத்தை எழுதினார். எனவே எந்த குலத்தில் பிறந்தாலும் நாம் இறைவனை வணங்கினால் நமக்கு கல்வி வளம் பெருகும், வாழ்வில் எல்லா உயரங்களையும் அடையலாம். அதே போல் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டுவது என்னவெனில், இறைவனை நீங்கள் இதயத்திலே வைத்து பூஜிக்க வேண்டும். அது இயேசுவானாலும் சரி, புத்தரானாலும் சரி, அல்லது மகாவீரரானாலும் சரி, அல்லாவானாலும் சரி, சிவனானாலும் சரி, பெருமாள் ஆனாலும் சரி, நீங்கள் வணங்குகின்ற தெய்வத்தை இதயத்திலே வைத்து பூஜிக்க வேண்டும். வெறும் சடங்குகளால் மட்டும் பயனில்லை. இதற்கு ஒரு உதாரணம், அதே மகாபாரதத்திலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கௌரவர்களிலே ஒருவன் துச்சாதனன். அவன் திரௌபதி, பாண்டவர்களின் மனைவியான திரௌபதிக்கு தீங்கு இழைக்கின்றான். அந்த அரசபையின் நடுவிலே திரௌபதியினுடைய ஆடைகளை எடுக்க முற்படுகின்றான். அப்பொழுது திரௌபதி கிருஷ்ணா 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 என்று கதறுகின்றார். முதலெல்லாம் கிருஷ்ணன் வரவில்லை. கடைசியாக கிருஷ்ணன் வந்து அவளை காப்பாற்றுகின்றார். இதெல்லாம் முடிந்த பிறகு திரௌபதி கிருஷ்ணரை பார்த்து கேட்கின்றார், நான் அவ்வளவு கெஞ்சினேனே, நீ ஏன் முதலில் வரவில்லை, கடைசியாகத்தானே வந்தாய், என்ன காரணம் என்று திரௌபதி கேட்கின்ற பொழுது கிருஷ்ணர் இவ்வாறு பதில் அளித்தாராம், நீ முதலில் என்னை அழைத்த பொழுது துவாரகத்தில் வசிக்கும் கிருஷ்ணனே என்னை காப்பாற்று என்று சொன்னாய், துவாரகா வாசி என்று கூப்பிட்டாய். நான் உடனே துவாரகைக்கு சென்று உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். அதனால் கொஞ்ச நேரம் வர முடியவில்லை. திரும்ப நீ வந்து மதுராவாசி கிருஷ்ணா என்று சொன்னாய். எனவே நான் துவாரகையிலிருந்து திரும்பி மதுராவிற்கு சென்று திரௌபதி எங்கு இருக்கின்றாள் என்று நான் தேடினேன். எல்லாம் முடிந்த பிறகுதான் கடைசியிலே ஹிருதயவாசி கிருஷ்ணா என்று என்னை கூப்பிட்டாய். அதாவது என் இருதயத்தில் வசிக்கின்ற கிருஷ்ணனே வா என்று சொன்னாய். நான் உன்னுடைய இருதயத்திலிருந்து உடனே வெளிப்பட்டு உன்னை காப்பாற்றினேன் என்று கிருஷ்ணர் சொன்னார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள், பெரியவர்களாகிய நாம் எந்த இறைவனை வணங்குகின்றோமோ அந்த இறைவனை இதயத்திலே வைத்து பூஜை செய்தால் நமக்கு இறைவன் எல்லா வளங்களையும் தருவான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஜெய் சாய்ராம்.